வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் பாயா தாங்க. மட்டன் பாயா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. மட்டன் பாயா செய்கிறதுக்கு நம்ம ஆடோடைய கால் எலும்பை நம்ம வாங்கிட்டு வந்துடணுங்க. வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியை நம்ம ஆப்பம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஆப்பம் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணதால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் கூடவும் இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கு நம்ம முதல்ல கொத்தமல்லியோட தண்டு இலைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்டில் நம்ம நசுக்கி எடுத்துப்போங்க. இஞ்சி பூண்டையும் அதே மாதிரியே நம்ம இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்தால் போதுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது மட்டன் பாயா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போது குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இடித்து வச்சுருக்கிற கொத்தமல்லியோட தண்டுகளையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி மசாலாஸ் ஒன்று ஒன்றா இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதும் நம்ம கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதும் கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டைமுக்கு நம்ம கொத்தமல்லி விதைகளையும் இடித்து ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னுமே ரொம்ப வாசனையாக இருக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தையும் ஒன்று பாதியாக நம்ம கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலையும் இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலை இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பாயா செய்ய தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை புதினா இலையை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு 6-7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 7 விசில் வந்தக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட மட்டன் பாயா இப்போது ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய மட்டன் பாயா இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனல்.